சார் இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னங்கிறத ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதிலிருந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். ஒரு கண்ட்ரியோட என்டையர் டர்ன் ஓவர் ஜிடிபி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் பர் கேபிட்டா இன்கம். ஒரு தனி மனிதனோட ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்கறது தான் பர் கேபிட்டா ஜிடிபி. அவங்க நாடு சின்னது இல்லை சார், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். 100 பேர் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 10 பேர் தான் இருக்காங்க. இந்தியாவில் 100 ரூபா சம்பாதிக்கிறோம், ஆனால் அதான் 1000 பேர் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 1000 பேர் ஜாஸ்தி சம்பாதிச்சா நீங்கள் எவ்வளோ ஸ்ரீலங்கா லெவலில் சம்பாதிச்சா உன் ஜிடிபி எங்கே இருக்கும்? ஸோ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா தமிழ்நாடுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 14,000 தேதிக்கு ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு $14,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும். 20 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 20 வருஷத்துல வாய்ப்பு. அப்படின்னா இன்னைய தேதிக்கு ஏறக்குறைய ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. ஆமா. தமிழ்நாட்டில் வந்து இன்இக்வாலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலையும் ஹைலி இன்இக்வல் சொசைட்டி அப்படின்னா அதை தான் வந்து ரத்தின் ராய்லாம் என்ன சொல்கிறார், இந்த ப்ராப்ளம்னால தான் தமிழ்நாடு வந்து ஹை இன்கம் ஸ்டேட்டாக மாறாது அப்படின்னு. குப்பையை போட இப்போ ஆனால் கோயம்புத்தூர்லலாம் நான் பார்க்கல. நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா உங்கள் ஏரியாவுக்குலாம் போனீங்கன்னா பப்ளிக் யூரினேஷனே இருக்காது. உங்கள் ஊரில் குப்பையை க்ளீனாக இருக்கும், ரோடு நீட்டாக இருக்கும், ரைட்டாக பப்ளிக் சானிடேஷன் ஒழுங்காக இருக்கும், ரோடு நாராது. இதெல்லாம் உங்கள் ஊரில் பப்ளிக் டாய்லெட் கூட உங்கள் ஊரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வெஸ்டர்ன் தமிழ்நாடு இஸ் லீடிங் தி வே. மெட்ராஸ்லாம் அப்படி கிடையாது. ரோட்டில் நின்றுட்டு அப்படியே குப்பையை போடுவான், பப்ளிக் யூரினேஷன் இருக்கும். இதெல்லாம் ஷோஸ் அவனுக்கே தோணணும். நான் வந்து எனக்கு பாத்ரூம் வருதுன்னு நான் ரோட்டில் நின்று அடிக்க முடியாது. இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ குறைஞ்சிருக்கு சார். நான் கோயம்புத்தூர் மாதிரி இல்லை மெட்ராஸ். எனக்கு பெஞ்ச் மார்க் கோயம்புத்தூர் கேரளா தான். அப்படி சொல்கிறீங்க? ஓகே. என்னோட பெஞ்ச் மார்க் சொல்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய வயல்வெளி எல்லாம் இருக்கும், இங்கே அது கிடையாது. இல்லை, கோயம்புத்தூர் சிட்டியில் சொல்கிறேன். சிட்டியில் சொல்கிறீங்க? நான் எங்கே வயல்வெளிக்கெலாம் போயிருக்கிறேன். நான் கோயம்புத்தூர் சிட்டியை வச்சு சொல்கிறேன். ஓகே ஓகே. கேரளா ஒன் சிட்டி தான். ஏன்னா படித்தவனே என்ன நினைப்பான்னா, நான் இங்கே போனால் அசிங்கம்னு அவன் நினைப்பான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது காரை ஹைவேல நிறுத்திட்டு எல்லாம் போவாங்க. இப்போ எல்லோரும் பாத்ரூம் தேடி தான் போகிறாங்க. ஆமாம் சார். எஸ். ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா, டீசெண்டான ஹோட்டல் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் இருந்ததுன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறது தான். இதெல்லாம் தான் பெட்ரோல் பங்காவது அட்லீஸ்ட் தேடுவோமே தவிர ரோட்டில் நிறுத்திட்டு இது வந்து ரொம்ப ரேர். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் வந்து ஹைஜீன் சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய இண்டிகேட்டர். ஓகே, நாம் அதை சாதாரண விஷயமா பார்க்குறோம், பட் இல்லை அது. ஏன்னா இட் இஸ் நாட் ஃபோர்ஸ் பை லா. நமக்குள்ளே வர்ற மாற்றம். நீ வந்து நான் பண்ணால் எனக்கு அது ஸ்டேட்டஸ் இல்லைன்னு உனக்கு தோணும். என்னை பற்றி நான் அதை பண்ணால் மற்றவன் என்ன நினைப்பான்? உனக்கு புரியுதா இல்லையா? மற்றவன் அதை பற்றி என்ன நினைப்பான்? உமனோட பொசிஷன் சொசைட்டியில் எப்படி இருக்குது, இதெல்லாம் மாறலாம். உங்கள் சினிமா எப்படி இருக்குது, இதிலெல்லாம் எனக்கு வந்து அவர் அழகாக சொல்லுவார். இப்போ தெலுங்கு சினிமாவில் வந்து அவர் தான் சொல்லி, எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பார்க்குறதில்ல. தெலுங்கு சினிமாவில் வந்து ஹீரோயிசம், வயலன்ஸு, அடிதடி சண்டை. யார் சொன்னாங்க? ரத்தின் ராய்ங்கிற ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் அவர். RRR சினிமாக்கு வந்தீங்களா? அதனால நான் யார் சொன்னாங்க? RRRனு ஒரு சினிமா சொல்கிறாரு அவர். RRR. ஆமாம். இதெல்லாம் வந்து மித்தலாஜிக்கல் ஃபிலிம்ஸ், நம்பவே முடியாதது, ரியல் மாதிரி எடுத்து மக்கள் பார்க்குறது. இன்னொரு படத்தையும் அவர் சொல்கிறார், ஏதோ சத்யராஜ் மேலே தலையை வைக்கிற படத்தை சொல்கிறது, பாகுபலி. இதெல்லாம் மக்களை நம்ப முடியாத படம் தான் ஹிட் ஆகுது. மித்தலாஜிக்கல் படம். தமிழ்நாட்டில் அது மாதிரி கிடையாது. அவர் இன்னும் தமிழை பார்க்கல. தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதிரி அது நகர்ந்துருச்சு. நான் பார்த்த சினிமாவில் பாலச்சந்தர் சினிமாவோ, பாரதி ராஜா சினிமாவோ, பாக்யராஜ் சினிமாவோ, இதில் வந்து இது மாதிரிலாம் கிடையாது. கரெக்ட். இது இன்ஃபேக்ட் ஹீரோயிசமே குறைஞ்சிடுச்சு. எஸ், நான் சொல்கிறது புரியுது. பழைய சாமி படம்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆமாம். அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சும்மா சாமி படம் எடுப்பாரே தவிர இந்த RRR மாதிரி கிராண்டாக எடுக்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் சொசைட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இண்டிகேஷன். நீங்கள் எதை நம்புறீங்க? ரைட் சார், ஃபைன். அண்ட் ஜாதி அசிமுலேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆஸ் அ சொசைட்டி டெவலப்ஸ் மோர் அண்ட் மோர் இந்த ஜாதிங்கிற ஃபீலிங் குறையணும்.
அது தமிழ்நாட்டில் ஒன்றும் குறையலை. தட் இஸ் நாட் எட் டன். பட் அது குறையணும். ரைட். ஸோ ஒரு 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 கல்ச்சுரல் ஷிஃப்ட், ஒரு பேசிக்கான ஷிஃப்ட் வந்துட்டு இருக்குன்றத பார்க்க முடியுது சார். நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, திருவான்மியூரில் இருக்கக்கூடிய எஸ்டியூ தியாகராஜா தேட்டரையும் டெமாலிஷ் பண்ணிட்டு அங்கே ஏதோ ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வருது, இல்லை பில்டிங் கட்ட போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அதை அடுத்த கட்டமாக அது மூவ் ஆகும்போது எல்லாமே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்னு நம்ம இங்கே உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி பெரிய படம் தான் எடுத்து ஓட்ட முடியாது. ஓகே. ஏன்னா நீ அந்த பிரம்மாண்டம் இருந்தால் தான் நீ அதை. இங்கே என்னென்னா சந்தேகம் என்னென்னா, பர் கேபிட்டா இன்கம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் வெளியில் போகிறதே இப்போ குறைஞ்சிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃபுக்கு வர ஆரம்பிச்சு. அப்படிதான் தான் டெவலப்மெண்ட்டு. இங்கிருந்து தியேட்டருக்கு நான் போய் படம் பார்க்குறதுக்கு பதிலாக தியேட்டரே என் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செட்டப் இன்னைக்கு எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அதுதான் மெயின். இது நான் வந்து 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். 2015லேருந்து ஐ எம் ட்ராவலிங் அக்ராஸ் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் மை பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. மெட்ராஸ் தியேட்டரில் சினிமா வரும் 2012-13. மெட்ராஸ் தியேட்டருக்கு கூட்டம் வரும் சினிமா பார்க்கறதுக்கு. சேலத்துக்கு போவேன் நான். என் ஃப்ரெண்டு மோகன்குமார் நம்மளோட அவன் ஊர் தியேட்டரில் ஹை கிளாஸ் பீப்புள் வரமாட்டாங்க. லேடிஸ் படத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இந்த சத்யம் தியேட்டர் லேடிஸ்லாம் நிறைய வருவாங்க. ஆமாம். ஆனால் ஊர் பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நானும் பார்த்துருக்கேன் சார். கரெக்டு தான். நீ பார்த்துருக்கல? நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் எனக்கு எங்கள் அப்பா கூட எப்போ சினிமாவுக்கு போனேன் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அம்மா கூட வந்தாங்கன்னு பார்த்து, இல்லை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லி அனுப்புனாங்களே தவிர அம்மா தியேட்டருக்கு வரல. ஆனால் வீட்டில் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லா படமும் நெட்ஃப்ளிக்ஸு அந்த இல்லை அமேசான்லலாம் பார்க்குறோன்னா பார்க்குறாங்க. ஸோ அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படிங்கிறது விமன் தியேட்டருக்கு வரல, ஊர் சைட்லாம் நிறைய பெரிய மீன்ஸ் செக்யூரிட்டி இல்லை அங்கே வந்து பூரிஷா பிஹேவியர் சரியில்லை, ஆட்கள் நடமாட்டம் சரியில்லைன்னு தான் நீங்கள் அதனால தான் சொல்லுவாங்க. நான் கேட்டேன் மோகன், லேடிஸே அங்கே கேட்டேன் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, அங்கே வர க்ரௌடாக அவங்களுக்கு பிடிக்கல. இட் இஸ் நாட் அ ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் அப்படின்னாங்க. தியேட்டரில் ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் இல்லை. இதெல்லாம் தான் ஒரு குரோத்தை காட்டுது, டெவலப்மெண்ட்டுங்கிறத காட்டு. இன்னைக்கு நாம் டெவலப் ஆகிறது ஒரு சைடு இல்லாமல் சினிமாவும் டெவலப் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் சினிமான்னு மட்டும் இல்லை, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லேடிஸ் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல் தான். ஒரு ஆம்பளை என்னெல்லாம் பண்ணுவானோ அதை லேடி பண்ண விடணும். இப்போ ஒரு ஆம்பளை சினிமாவுக்கு போவான், லேடி சினிமாவுக்கு போக மாட்டாங்கிறது வாஸ் அ நெரடல் ஃபார் மீ அட் தட் டைம். புரியுது. அதெல்லாம் தான் அவர் சொன்னார். ஓகே சார். ஸோ இந்த பர் கேபிட்டா இன்கம், கெட்டிங் பேக் டு த பர் கேபிட்டா இன்கம், இதோட க்ரோத் அப்படிங்கிறது இந்த சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பட் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஜாதி கொலை நடக்கிறது. அது வந்து அதெல்லாம் தான் அவர் சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணதை பிடிக்காமல் இருக்கலாம், நான் கல்யாணம் பண்ண பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காமல் போகலாம், பட் அதுக்காக நான் கொலை பண்ணுறதுங்கிறது தப்பு. அதெல்லாம் நிறுத்தலைன்னா டீப் சவுத்தில் இன்னும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே சார். இப்போது இத்தனை வருஷத்தில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சினிமா ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க, கல்யாணமும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ இங்கிருந்து அடுத்த 5 வருஷத்தில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்? அது இந்த பர் கேபிட்டா இன்கமில் 1 லட்ச ரூபா எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதே மாதிரி இருந்தால் 6 வருஷத்தில் டபுள் ஆகும். ஆனால் தான் சொல்கிறேன், 10-12 போயிடும். அங்கேருந்து 14 போகிறது ரொம்ப ஈஸி. அடுத்த 6 வருஷம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே சார். ஸோ அடுத்த 6 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 7-8 வருஷம் கூட எடுத்துக்கலாமா சார்? ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்து வச்சா கூட ஆவரேஜ் இன்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 1 லட்ச ரூபாயாக மாறுறதுக்கு வாய்ப்பு வருஷத்துக்கு இப்போ மாறிடும். தட் இஸ் சார் மாதத்துக்கு $10,000 ஆகும். $10,000 அது மாதம் 1000. ஆமாம், மாதம் 1.5 லட்ச ரூபா ஆகிடும். 1.5 லட்ச ரூபா. இது வந்து விஷ்ணு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, ஆனந்த் சார் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, கேமராமேன் கார்த்தி 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாருன்றது இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாப்புலேஷனோட டிவைட் பண்ணோன்னா 1.5 லட்சம் அப்படின்னு வரும். அது ஆனந்த் சார் ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கலாம், நான் ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கலாம், நம்ம கேமராமேன் கார்த்தி ஆனந்த் சார் ரிட்டையரும் ஆகிருக்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.